ஜெயா. நான் ஸ்ரீ ராமகிருஷ்ண பொறியியல் கல்லூரியில் 4ஆம் ஆண்டு படித்து வருகிறேன். இப்போது நான் பேச்சு போட்டியில் பேசுவதற்காக தலைப்பை பார்த்தேன். அதில் ஒரு தலைப்பை பார்த்த உடனே எனது உள்ளம் உலைக்களித்தது. அது என்ன தலைப்பு என்றால், இக்காலத்தில் காமராஜர் இருந்திருந்தால். இக்காலத்தில் காமராஜர் இருந்திருந்தால் என்பது ஒரு கேள்விக்குறியா? அல்ல, அது ஒரு கனவு, ஒரு ஏக்கம், ஒரு உணர்வு என்றே நாம் சொல்லலாம். ஒரு நேர்மையான அரசியல் தலைவரின் பசியில்லாத சமூகத்திற்கான முயற்சி என்று இருந்திருந்தால் இந்த உலகம் என்னவாகி இருக்குமே சற்று என்று நாம் சிந்திக்கக்கூடிய ஒரு ஆழ்ந்த தலைப்பு தான் இது. யாரோ சொல்லி நாம் கேட்டோம், எதிலோ படித்தோம், எங்கோ கேட்டோம் இவரை பற்றி. யார் இவர்? இவர்தான் இவர் ஒரு சாதாரண மனிதர் இல்லை, இவர் ஒரு புரட்சி தலைவர். யார் இவர்? இவர் ஒரு புரட்சி தலைவர். தான் கல்வி கற்காவிட்டாலும் பரவாயில்லை என்று இல்லை என்று யாருக்கும் சொல்லாத ஒரு பெரிய மாமனிதர் தான் இந்த காமராஜர். யார் இவர்? ஒரு பெரிய மாமனிதர் தான் இந்த காமராஜர். ஒரு சிறுவன் பசி இருந்தால் பள்ளிக்கு போக மாட்டான் என்று அப்போதே உணர்ந்தவர் இவர். யார் இவர்? நம் காமராஜர். இன்று இந்த கல்வி வந்துவிட்டது என்றால் இதற்கெல்லாம் யார் காரணம்? நம் காமராஜர் தான் காரணம். நாடு வளர வேண்டும் என்றால் கல்வி எவ்வளவு முக்கியம் என்று அக்காலத்திலேயே புரிந்து கொண்டவர் நம் காமராஜர். அந்த சிறுவன் பசி இருந்தால் பள்ளிக்கு போக மாட்டான் என்று உணர்ந்து அவர் இன்று நம் பள்ளிகளில் மதிய உணவு திட்டத்தை உருவாக்கியவர். இன்று நம் பள்ளிகளில் இருக்கும் அந்த மதிய உணவு திட்டத்தின் தந்தையே இவர்தான் இந்த காமராஜர். இன்று ஒரு சற்று 2 நிமிடம் நாம் அவரை பற்றி சிந்தித்து பார்ப்போம். இக்காலத்தில் அவர் இருந்திருந்தால் ரூபாய் நோட்டுகளை நாம் சொத்தாக சேர்த்து வைக்காமல் காமராஜரின் நம்பிக்கையை நாம் ஒரு சொத்தாக சேர்த்து வைத்து நாம் கல்வியை நன்றாக கற்பித்துக் கொண்டிருப்போம். ஆனால் இக்காலத்தில் அவர் இல்லை என்றால் என்ன? உங்கள் ஒருவருக்கொருவர், நீங்கள் ஒவ்வொரு மனிதர்களுக்கு இடையிலும் உங்கள் உள்ளத்தை சற்று திறந்து பாருங்கள். அவர் கண்டிப்பாக உங்களில் இருப்பார். ஏன் யாரோ ஒருவர், நான் ஒரு சிறிய ஒரு காட்சி சொல்கிறேன். ஒரு சிறியவனிடம் போய் கேட்டேன், உனது ரோல் மாடல் யார் என்று. ஒருவன் சொன்னால் எனது அப்பா என்று. அது கூட சற்று ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பதில்தான். ஆனால் இன்னொருவரிடம் கேட்டேன், எனக்கு தொலைக்காட்சியில் நடிக்கிற அவன் இவன் என்று சொன்னான். ஆனால் ஹீரோக்களை சொன்னால் இவன் வாழ்க்கையில் ஏதாவது சாதித்து விடுவானா? இல்லை. ஆனால் அவன் அப்போதே காமராஜரை ஒரு ரோல் மாடலாக எடுத்திருந்தால் அவனது வாழ்க்கை எங்கோ போயிருக்கும் என்பதை நான் உணர்ந்தேன். இன்று காமராஜர் இருந்திருந்தால் நாம் நூல்களில் இல்ல, நாம் உணர்ச்சியிலும் ஒவ்வொரு நொடியிலும் நாம் அவரை நினைத்திருந்தால் இன்று இக்காலம் எவ்வளவோ மாறியிருக்கும் என்பதை நான் சொல்லுவேன். கல்வி வளர அவர் அவ்வளவு போராடினார். ஆனால் இன்று கல்வியே ஒரு வியாபாரமாகி விட்டது என்பதை நான் உணர்வு பூர்வமாக நான் சொல்வேன். ஒரு சிறிய காட்சியை உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த பொறியியல் கல்லூரியில் நான் இப்போது 4ஆம் ஆண்டு படித்து வருகிறேன். ஆனால் ஒரு கூலி தந்தையின் மகள் தான் நான். ஒரு பொறியியல் படிப்பதற்கு முன்பு 12ஆம் வகுப்பு முடித்த பிறகு என்ன படிக்க வேண்டும் என்று எனக்குள் ஒரு யோசனை வந்தது. நானும் ரொம்ப நேரங்களில் யோசித்து பார்த்தேன். ஆனால் நிறைய சலசலப்பு எனதிடம் கேட்டது. சமுதாயம் அனைவரும் கூறப்பட்ட ஒரு சொல் தான் அது. பொறியியல் படித்தால் வேலை கிடைக்காது, பிஇ படித்தால் வேலை கிடைக்காது, பிஎஸ்சி படித்தால் வேலை கிடைக்காது. அப்ப எதுதான் நான் படிக்க வேண்டும் என்று நான் சிந்தித்து பார்த்தேன். ஆனால் காமராஜர் சொன்ன அந்த ஒரு பதில் என்னுள் வந்தது. கல்வி அவர் வளர்த்து தந்தது. அதனால் பொறியியல் படித்து வேலையை வாங்குவேன் என்று ஒரு வெற்றி பூர்வமான ஒரு நம்பிக்கையுடன் தான் நான் இந்த பொறியியல் காலத்தில் நான் கால் வைத்தேன். ஆனால் நாட்களும் கடந்தது. ஒரு 3 வருடங்களை நான் கடந்தேன். ஆனால் இந்த 3 ஆண்டுகளுக்கு அடுத்து இந்த 4ஆம் ஆண்டில் கால் வைத்தவுடன் தான் வேலை கிடைக்குமா, சமுதாயம் சொன்னது போல் வேலை கிடைக்காம போய்விடுமா என்ற ஒரு ஏக்கம் எனக்குள்ளே வந்தது. ஆனால் நான் நைட்டு எவ்வளவு அழுகிறேன் என்று எனக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் அந்த கூலி தந்தையரின் ஆசை எப்போது நான் நிறைவேற்றுவது? வேலை என்பது ஒரு பணத்திற்காக அல்ல. அந்த பிஇ சர்டிபிகேட்டின் டிகிரியை முடித்து என் தந்தையரின் கையில் கொடுப்பது அல்ல, ஒரு வேலையின் முதல் மாத சம்பளத்தை கொடுப்பதுதான் எனக்கு ஒரு வெற்றியாகவும் காமராஜர் கல்வி இங்கே வளர்த்ததற்கான வெற்றியாகவும் நான் உணர்வேன். அதை என்னால் முயன்றவரை நான் சாதிப்பேன் என்று கண்டிப்பாக கூறுவேன். பிஇ சர்டிபிகேட்டை உங்கள் தந்தையாரிடம் கொடுக்காதீர்கள். காமராஜர் வளர்த்த அந்த கல்வியை அனைவரும் உணர்ந்து அவரை மனதில் நினைத்து கொண்டு ஒரு நல்ல வேலையை வாங்கி முதல் மாத சம்பளத்தை உங்களது தந்தையாரும் தாயாரிடம் இருந்து கொடுத்து பாருங்கள். அது எவ்வளவு ஒரு நல்ல ஒரு உணர்வு என்று உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். எங்கள் வீட்டில் 4 பிள்ளைகள், நான் 4வது பிள்ளை. ஒரு கூலி தந்தையர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார்கள் என்று உங்களுக்கு தெரியும். ஆனால்
நான் டிகிரி சர்டிபிகேட்டை கொடுப்பதில் ஒரு பிரயோஜனமும் இல்லை. அந்த டிகிரி சர்டிபிகேட்டை சற்று ஒரு 2 நிமிடம் பார்த்தால் 4 வருடம் முடித்ததற்கு பின்பு ஒரு சிரிப்பு தான் வரும். இவ்வளவு படிப்பதற்கு பிரயோஜனம் தான் என்ன? பிஏ சர்டிபிகேட்டை வாங்கி பீரோலில் வைத்திருப்பதற்கா? இல்லை. முதல் மாதத்தில் வேலையில் வாங்கும் அந்த சம்பளத்தை கொடுத்தால் மட்டுமே அந்த உணர்ச்சி எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் என்பதை நீங்கள் உணர்ந்து பாருங்கள். வேலை கிடைக்காமல் விட்டதற்கு அவன் காரணம் இல்லை. அவன் நன்றாகத்தான் படித்தான். ஆனால் அவனுக்கு ஏன் வேலை கிடைக்கவில்லை என்று யாராவது யோசித்தீர்களா? ஆனால் இன்று அவன் இருந்திருந்தால், இன்று காமராஜர் இருந்திருந்தால் அந்த குழந்தையின் வாழ்க்கை அப்படி ஆகியிருக்குமா? இல்லை என்னை போன்ற ஒரு மாணவி இங்கு புலம்புவதற்கான ஒரு காட்சி தான் இங்கு நடந்திருக்குமா? இல்லை, அவர் இருந்திருந்தால் கல்வியாக இருந்திருக்கும், ஒரு வியாபாரமாக மாறி இருக்காது என்பதை நான் உணர்வு பூர்வமாக சொல்வேன். இன்று எங்கெங்கோ ஆப்புகளை அனைவரும் பார்க்கிறார்கள். ஆனால் அந்த ஆப்புகளில் அப்படி என்னதான் இருக்கிறது? யாராவது ஒரு நிமிடம் காமராஜரை பற்றி பார்த்திருப்பார்களா? நீங்கள் இப்போது ஒரு 2 நிமிடம் அவரை சிந்தித்து பாருங்கள். எவ்வளவோ இந்த உலகம் மாறி இருக்கிறோம். அரசியல் வந்து கொண்டுதான் இருக்கிறது, கல்வி வியாபாரமாக மாறிக்கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் எங்கோ நம் நாடு வளர்ந்திருக்கிறதா என்பதை சற்று யோசித்து பாருங்கள். இன்று ஒரு சாதாரணமான ஒரு மாணவ மாணவிகளின் வாழ்க்கையில் ஒரு ஒளிக்கதிராக இருக்கிறவர் தான் இந்த காமராஜர். அவர் கொடுத்ததை நாம் பின்பற்றி நடந்தால் அனைவரும் ஒரு வெற்றியாளராக மாறுவேன் என்று நான் இங்கு உணர்வு பூர்வமாக சொல்லுவேன். காமராஜரை அங்கோ இங்கோ என்று நீங்கள் தேடாதீர்கள். இக்காலத்தில் அவர் இல்லை. ஆனால் இதை நாம் எங்குமே மாற்ற முடியாது. ஆனால் அதற்கு பதிலாக நாம் என்ன செய்துவிட முடியும்? உங்கள் ஒவ்வொரு உள்ளங்களிலும் அவரை நினைத்து பாருங்கள். காமராஜர் இல்லை என்றால் என்ன? நீங்கள் காமராஜராக மாறி ஒவ்வொரு முயற்சியும் எடுத்து வைங்கள். அது எப்போதும் வெற்றியாக மட்டும்தான் வரும் என்பதை சொல்லி என் உரையை நான் முடித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி.